ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் டிஃபன் பூரி தான் செஞ்சேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஓரத்தில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். இது வரலட்சுமி விரதம் அப்போ அந்த சாமிக்கு அந்த எண்ணெயில் ஒரு ஸ்வீட் செய்வாங்க. அது செஞ்ச எண்ணெய் அது அதனால் அந்த கலரில் இருக்குது. ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன். ஒரு டைம் தான் அது பலகாரம் செஞ்சேன். அவ்வளோதான். அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. அதில் பூரி செய்யலான்ட்டு காலையிலே பூரி செய்யலான்ட்டு செய்கிறேன். மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கிட்டு ஒரு 4 நாளாக தேய்ச்சி பூரி போட்டேன். பசங்க சுட சுட சாப்பிட்ருவானுங்க. அப்படியே சுட சுட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை ஆறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம். நான் கரெக்டாக அளவாக தான் செய்வேன். மாவு இருந்துச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். சாயந்தரம் சப்பாத்தி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அதே மாதிரி இப்போவும் அப்படி தான் செஞ்சேன். பசங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு செய்வேன். செஞ்சுட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரர் காய்கறி வாங்க போயிருக்காரு. அவர் சாப்பிட போகும்போது தான் அவருக்கும் செய்வேன். எனக்கும் செய்ய அப்படின்னு சொன்னப்போ தான் செய்வேன். ஏன்னா ஆறிப்போனால் நல்லா இருக்காதுன்ட்டு செஞ்சுருவேன். பசங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கும் செஞ்சுட்டு அவங்களும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இனி மிச்சமெல்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு வேணுங்கிறப்ப நான் 2 செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அவ்வளோதான். இனி மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கும். சாயந்தரம் தான் செஞ்சுக்குவேன் ஏதாவது வேணும்னா. இன்றைக்கி இந்த மாதிரி பூரி செஞ்சேன். பூரிக்கு குழம்பு எதுவுமே செய்யலை. தக்காளி சட்னி இருந்துச்சு. அதையவே தொட்டு சாப்பிட்டோம். நாங்கள் அதிகமாக இந்த மாங்காய் ஊறுகாய், தக்காளி சட்னி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம். இந்த மாதிரி பூரி சப்பாத்திக்கு கறி இல்லாதப்போ தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் வந்தார். அவருக்கும் 2 பூரி செஞ்சு கொடுத்து இடையில டீ போட்டுக்கலான்ட்டு டீயும் போட்டேன். அவருக்கு பூரி செஞ்சு கொடுத்தா அவரும் சாப்பிட்டாரு. அவரு கூடயும் கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தேன். அவருக்கு பூரி செஞ்சு கொடுத்துட்டு நல்லாயிருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். நல்லாயிருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செஞ்சார். நானும் டீ டீ தூள் சர்க்கரை எல்லாம் போட்டு நானும் போயிட்டேன். பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அது கழுவலான்னு போனேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் டீயை குடிச்சிட்டு கழுவலாம் அப்படின்னு சொன்னார். நானும் உட்காந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் பூரி செஞ்சுட்டு கொஞ்சம் டீ எனக்கு ஊற்றி கொடுத்தாரு. எனக்கு பூரி டீயில் தொட்டு சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பூரி ஒன்று எடுத்து கொடுக்க சொன்னேன். எடுத்து கொடுத்தாரு. நானும் இப்போ டீயில் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் இருக்கிற மாவில் ஒரு 2 பூரி செஞ்சார். பசங்க அப்புறம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.